நமஸ்காரம். ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன். ராசி பலன், தினராசியும் கூட ஒரு அட்ஜாயினிங்ல கரணம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. நம்ம பிறக்கும்போது ஜாதகத்துல எந்த கரணத்துல நம்ம பிறந்தோன்றது தெரியும். எப்படி நட்சத்திரங்கள் நமக்கு ஒரு நன்மை தீமையை உருவாக்குதோ, சந்திராஷ்டமோ அந்த மாதிரி, அதே மாதிரி கரணம் மிகப்பெரிய ரோல் பண்ணுது. ரொம்ப பெரிய ரோல் பண்றாங்க. ஒருவருக்கு நேரம் ரொம்ப சிரமமா இருக்கு, நல்லா இருக்கு, அது இன்னும் மேன்மை அடையணும் அப்படின்னா கர்ணாதிபதியை நம்ம வணங்கணும். ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு நாள்ல என்ன நட்சத்திரம் அதுக்கு பலன் சொல்றேன். பிளஸ் கர்ணாதிபதிக்கு வீட்டில் எப்படி அவரை வணங்கணும், எந்த கோயிலுக்கு போனோம் கொள்ளலாம் அவசியம் இல்லை. வீட்டில் ஒரு மண் அகல்ல தினந்தோறும் நீங்க உபயோகப்படுத்துற அந்த அரிசியில ஒரு 2 புடி வச்சு ஒரு மண் அகல்ல ஒரு வழக்கு கர்ணாதிபதியை நினைச்சு உங்க கர்ண நாமத்தை ஒரு 9 வாட்டி சொல்லி என்ன பக்கத்துணையா இருந்து ஆட்கொள்ளுப்பா அப்படின்ட்டு அவர்கிட்ட நீங்க ப்ரேயர்ல என்ன வைக்கிறீங்களோ நீங்க எடுக்கிற முயற்சி அனைத்தும் சக்சஸ் ஆகும். டே பை டே. ஓகே. ஃபர்ஸ்ட் இன்றைய நாள் 21/9/2024 சனிக்கிழமை, புரட்டாசி 4, எல்லாம் வல்ல கருணை கடல் எம்பெருமானோட முதல் வாரம். அநேகமா எல்லாரும் இன்னைக்கு படையல் போடுவாங்க. புரட்டாசி முதல் வாரம் இதே இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். ஒரு நல்ல விஷயம். இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு ஜென்மத்துல இன்னைக்கு சந்திரன் வீட்டில் இருக்காரு. சந்திரன் ஜென்மத்துல இருக்கும்போது ஒரு அந்த ஜாதகர் மேஷராசி ஜாதகர்கள்லாம் கொஞ்சம் பொறுமையா இன்னைக்கு பொறுமையை கையாளணும். எல்லா காரியத்திலையும் அவசரப்பட்டு துருதுருப்புன்னு போய் இறங்காம பொறுமையா நிதானமா கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு நல்ல இனிதாக அமையன்னு சொல்லிக்கிறேன். அடுத்து ரிஷபம். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பாக்கியங்கள், அதாவது தன பாக்கியங்கள், வரவு, நீண்ட நாள் பாக்கி வர வேண்டியது எல்லாம் இன்னைக்கு வரும். அதே மாதிரி நீங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் யாருக்காவது ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைய தினம் கொடுத்தா அது நல்ல மாதிரி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. திரும்பி வருவதற்கு அது ஒரு நல்ல நாள். அவங்களுக்கு தனம், தானியம், பசுப்பம், புத்திர லாபம், இந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு. அடுத்து மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு செவ்வாய் அங்க வீட்டில் இருக்கிறாரு. அடுத்தவங்க பேசுறது கொள்றது எல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கோபத்தையோ ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணணும்னு தோணும். அதனால இன்றைக்கு அவங்க அந்த பொறுமையை கடைபிடிக்கணும். இன்னைக்கு பொறுமையை கடைபிடிச்சு யாருக்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ணாம கொஞ்சம் நிதானமா செயல்பட்டீங்கன்னா இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமையும். கடகராசி நேயர்களுக்கு, கடகராசிக்கு இன்னைக்கு எப்படின்னா இன்னைக்கு காரிய வெற்றி. இன்னைக்கு அவங்களுக்கு 10ல் சந்திரன் இருக்காரு. ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒரு உற்சாகமான இதுனா ஒரே நாள்ல எப்படி இந்த ஒரு நாள்ல நீண்ட நாளா சில விஷயங்கள் அவங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறது ஒரு வெற்றி செய்தியோட இன்னைக்கு அவங்கள அடையும். நல்லா உற்சாகமா ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க. இன்னைக்கு கடகராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான நாள்னே சொல்லலாம் நம்ம. அடுத்து சிம்மராசி நேயர்கள். சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அவங்க செய்யக்கூடிய வேலைகள் ஸ்மார்ட்டா இருக்கும். இன்னைக்கு அடுத்தவங்களோட ஒரு பாராட்டுதல் கிடைக்கும். பொதுவாக அவங்க பாராட்டுதலுக்கு அடிமை சிம்மராசி நேயர்கள். சிறிது செய்யும் போதே கொஞ்சம் நல்லா பண்றீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப உற்சாகமாகி நல்லா பண்ணுவாங்க. அடுத்து கன்னிராசி நேயர்கள். இன்னைக்கு கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். ஸோ சந்திராஷ்டமத்துல எப்படி இருக்கணும்னு எல்லாரும் ஒரு முறை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இன்னைக்கு கொஞ்சம் அமைதியை காக்கணும். புது டிசிஷன் இருக்கக்கூடாது.
புதுசாக யாருக்காவது போய் ஜாமீன் கையெழுத்து போடுறது கொள்றது அதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. சரி சாரின்ட்டு போயிடணும். இன்னைக்கு மெதுவாக ஓகே அப்படின்ட்டு போனீங்கன்னா இன்றைய நாள் நல்ல நாளாக அமையும். பொதுவாக என்னுடைய கிளைண்ட்ஸுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னன்னா, ஒன்றுமே பயப்படவே தேவையில்லை சந்திராஷ்டமத்துக்கு. அதே மாதிரி சில பேர் நட்சத்திர அடிப்படையில் எடுப்பாங்க சந்திராஷ்டமத்தை. நான் 2 நாளும் எடுப்பேன். 2 நாளும் எடுக்கணும், அதுதான் கரெக்ட். 2 நாளும் எடுத்தாதான் அந்த சந்திரன் அங்கே தானே இருக்காரு. நட்சத்திரம் இருந்தாலும் மற்ற நட்சத்திரத்துக்கும் அங்கே தான் இருக்காரு. அதனால 2 நாள் வீட்டில் ஒரு எளிய பரிகாரம், ஒரு மண் அகலில் ஒரு பிடி அரிசி சாதம் வச்சு ஒரு இலையில ஒரு வழக்கு போட்டு சந்திர பகவானை நினைச்சு ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு வழி நடத்துப்பா அப்படின்ட்டு ஒரு எளிய பரிகாரம் வீட்லேயே செய்யுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. அற்புதமான நாளாக இந்த நாள் நோந்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம். இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் சந்திரன் இருக்காரு. ரொம்ப அற்புதமான இடத்துல இருக்காரு. இன்னைக்கு அவங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். இன்னைக்கு அவரை நோக்கி ஒரு உதவி கேட்கறதுக்கு ஒரு 2-3 பேராவது இன்னைக்கு வருவாங்க. அவங்களுக்கு உதவி செஞ்சா ரொம்ப நன்மை. பண உதவின்னு தெரியல, ஒரு மாரல் சப்போர்ட்டு, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக் பண்ணி அவங்களுக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்னைக்கு நாள் அமையும். துலாலங்கனத்துக்காரங்க அந்த அந்த நன்மையை அடுத்தவங்களுக்கு இன்னைக்கு செய்யக்கூடிய நாள். அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்கள். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்போ இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, ஊக்கமான ஒரு நாள். இன்னைக்கு அவங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கலாம். சில நேரத்தில் நம்ம பிளான் பண்ணுவோம், அதெல்லாம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்றது தெரியாது. ஆனால் விருச்சிகராசி நேயர்கள் இன்னைக்கு அவங்க பிளான் பண்ணி வச்சு எல்லாருமே பிளான் பண்ணுறோம், பட் அதை அச்சீவ் பண்ணுறோமான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இன்னைக்கு தேவைப்படும். இவங்க இன்னைக்கு விருச்சிகராசி நேயர்கள் இன்னைக்கு அவங்க வச்சிருக்க அந்த பிளானை அழகாக ஸ்மார்ட்டாக பண்ணி முடிச்சிருவாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்து தனுசு ராசி நேயர்கள். தனுசு ராசி நேயர்கள் நீங்கள் ஃபுல்லாக டோட்டலாக அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சர்க்கம்டன்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அற்புதமான நாளாக அமையும். அவங்களுக்கு வந்து இன்னைக்கு மகிழ்ச்சியான நாள். நல்ல ஒரு யாரும் அவங்களை வந்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்க்கறது அதானே, இன்னைக்கு நாள் ரொம்ப ஹாப்பியாக போகணும். இன்னைக்கு அவங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். ரொம்ப அழகாக ஸ்மார்ட்டாக இன்னைக்கு நடந்துடும். மகர ராசி நேயர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நாளில் இருக்கிற ரொம்ப அற்புதமான நாள். இன்னைக்கு அவங்களுடைய சில கடமைகள் ரொம்ப நாளாக தள்ளி போட்டிருக்க அந்த சிறு வேலையை இன்னைக்கு கமிட் பண்ணி கரெக்டாக முடிச்சிருவாங்க. இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு முடிப்பாங்க. அதுக்கு உண்டான உதாரணத்துக்கு இது ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஒர்க்குக்கு அப்படின்னு போகிறோம்னா அங்கே வந்து ஒரு ஓடிபி கேட்கலாம். அதை ஆனால் சர்வர் வந்து சுற்றிக்கினே இருக்கும். அப்போ அது கஷ்டமாயிடும். 1 hour 2 hours வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணி நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இன்னைக்கு கிடைக்குது. கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான நாள். அவங்களும் ரொம்ப மிக உற்சாகமாக இருப்பாங்க. செய்கிற வேலை எல்லாமே ஒரு அடுத்தடுத்து அவங்க எனர்ஜி ஃபுல்லாக இருப்பாங்க. நல்லா இருக்கும். இன்னைக்கு அவங்களுக்கு உற்சாகமாக அவங்க எல்லாமே செய்ய வேண்டிய ஒரு நாள். கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னைக்கு இன்றைய நாள் அவங்களுக்கு வந்து ஒரு டானிக் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையும் கும்பராசி நேயர்களுக்கு. மீன ராசி நேயர்கள்லாம் இன்னைக்கு அமைதியாக இருக்கணும். இன்னைக்கு அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி அவங்க இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வேலைகளை அமைச்சிக்கினாங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். தென் அப்புறம் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ரன்னிங்கில் இருக்கிற கரணம் வந்து 3 கரணம் இன்னைக்கு வந்து அதிகாலையிலேருந்து இன்னைக்கு நைட்டு வரைக்கும் 3 பேர் 12 hours இப்படி பின்ன ஜாயின் பண்ணுறாங்க. அதில் வந்து கரணம் எப்படி பார்க்கறது அது ஒன்று இருக்குது. பிறக்கும்போது நம்ம ஒரு யோகம் நாம யோகத்தில் பிறப்போம். கரணத்தில் இந்த கர்ணாதிபதி தான் நமக்கு முழு உதவி செய்கிற, வாழ்க்கை பூரா நமக்கு உதவி செய்கிற ஒரு இவர் தான். ரொம்ப ஆழ்ந்து போய் ஜாதகம் பார்க்கும்போது தெரிய வரும். இதுக்கு சார்ஜஸ்லாம் ஹெவியாக பண்ணுவாங்க. கர்ணாதிபதியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா எனிவே இது வரைக்கும் இந்த சப்ஜெக்டை யாரும் தொடலை. நம்ம ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் ஒரு எதையாவது புதுமையாக ஒன்று செய்யணும், இந்த நேயர்கள் வந்து எல்லாருமே ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு அவர் சொன்னார். அவர் சாரு
அதுக்கோசம் சரி இது கரணம் வீட்டில் சிம்பிளாக இது கண்டிப்பாக நீங்கள் 6 நாளைக்கு ஒரு வாட்டி இது வரும். அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கு மாதம் ஒரு முறை வரும். இதை தயவு பண்ணி ஒரு பெரிய செலவுலாம் இல்லை, இதை வீட்டில் செய்யுங்க. இன்னைக்கு பத்திரை, பவம், பாலபம் கரணத்தில் பிறந்தவங்க வீட்டில் நடு வீட்டில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி பால கரணத்தை ஒரு 18 வாட்டி உங்கள் கரணத்தை சொல்லி மண் அகலில் ஒரு அரிசி 2 புடி வச்சு அது மேலே வச்சு முடிஞ்சா ஒரு பூ, முடியவில்லை என்றால் ஒரு இலை வச்சு தீபம் போடுங்க. எனக்கு ஒரு தூபம், ஒரு ஊதுவத்தி, இல்லை என்றால் 3 ஊதுவத்தி ஒத்தைப்படையில ஏற்றி இன்னைக்கு உங்க கருணாதிபதி கிட்ட சரணடைங்க. அவரோட எப்படி உங்களுக்கு வழி நடத்துறாருன்றத பாருங்க. எனவே நேயர்களே, இன்றைய நாள் உங்க அனைவருக்கும் சிறப்பாக அமையணும்னு எல்லாமல் அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.